வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் பிப்ரவரி 1 வரையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்று வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2லேருந்து 6 வரைக்கும் ஒரு 5 நாள்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தீயுந்து பேப்பர்லேருந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபினுடைய இந்த ஃப்ரீ பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதில் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் கருணை மரணத்தை அனுமதித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அமல்படுத்த முடிவு செய்ததில் மாநிலம் எது? ஓகேங்களா? ஸோ உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த தீராத நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து இந்த கருணை அடிப்படையில் அவர்களுக்கு சொந்தமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இறப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்மளாவே இன்ஜெக்ஷன் மூலமாக ஒரு இறப்பை ஏற்படுத்துவது இதை தான் வந்துட்டு ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு முதல்ல முடிவு செய்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், பார்த்து வச்சுங்க. கர்நாடக மாநிலம் தான் இந்த கருணை மரணத்தை முதலாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அனுமதி அளித்திருக்கிறாங்க. ஸோ இதோட சட்டப்பிரிவுகள் அப்படின்றது பார்த்து வச்சுங்க. 21 சட்டப்பிரிவு 21 கீழ் வந்துட்டு தான் இந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கண்ணியத்துடன் மரணம் அடைவதற்கான உரிமையாக இதை கருதப்படுகிறது. கண்ணியத்துடன் மரணம் அடைவதற்கு ஒவ்வொருத்தருக்குமே உரிமை இருக்கிறது. ஸோ அதனால் வந்து அவர்களுடைய மரணத்தை வந்து அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து தீராத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கணும், அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் இது இருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது முதல் மாநிலம் எது, கர்நாடகா. ஓகே, அடுத்தது இரண்டாவது, தமிழகத்தில் ராம்சார் தலங்களினுடைய எண்ணிக்கை எத்தனையாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்தில் ராம்சார் தலங்களினுடைய எண்ணிக்கை எத்தனையாக அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 20. ஓகேங்களா? சமீபத்தில் புதிய ராம்சார் தலங்கள் லிஸ்ட்டில் தமிழ்நாடினுடைய ஒரு 2 ராம்சார் தலங்கள் என்பது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடியே வந்து 18 ராம்சார் தலங்கள் அப்படின்றது இருந்துச்சு. தற்போது இந்த 2ஐயுமே சேர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா 20 அப்படின்றதாகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேர்த்தங்கள் மற்றும் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தான் வந்துட்டு இப்போ ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த தேர்த்தங்கள் அப்படின்ற பறவைகள் சரணாலயம் கொடுத்து நம்ம பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2010 டிசம்பர் 15 2010 டிசம்பர் 15 ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சரணாலயம் தான் இந்த தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம். கிட்டத்தட்ட இது 29,295 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சக்கரக்கோட்டை அப்படின்ற பறவைகள் சரணாலயம் பார்த்திங்கன்னா 2010 நிறுவப்பட்டது. எப்போ? 2010 நிறுவப்பட்டது. இதில் என்னென்னலாம் விலங்குகள் அதிகமாக காணப்படுகிறது அப்படின்றத பார்த்து வச்சுங்க. சமீபத்தில் குரூப் 2 கொஸ்டின்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு சரணாலயத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு கூட கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இந்த தேர்த்தங்களில் பெருசாக எதுவுமே கிடைக்கல. பட் சக்கரக்கோட்டையில் என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக குரங்குகள் அப்படின்றது இருக்குது, மங்கீஸு. அதேமாதிரி ராட்சச அணில்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த ராட்சச அணில்கள் குறித்து கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குரங்குகள் கேட்க மாட்டாங்க, ராட்சச அணில்கள் கொடுத்து கேட்பதற்கான ஆன்சர் வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்க. நீர்ப்பறவை இடங்களுக்கான இனப்பெருக்கம் மற்றும் உணவு தேடும் இடமாகவும் இது வந்து இருக்குது. எது அப்படின்னா இந்த சக்கரக்கோட்டை இடம். ஓகேங்களா? சரி, ஓகே. மொத்தமாக இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னா 89. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுனாலும் தமிழ்நாடு தான். ஓகேங்களா? 20 ராம்சார் தலங்கள் இதோடு இருக்குது. ஸோ மொத்தமாக இந்தியாவில் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 89 அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா? ஓகே, மூன்றாவது கொஸ்டின், 87வது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற 2வது இந்தியர் யார்? முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற 2வது இந்தியர் யார் அப்படின்னா ஆர் பிரக்யானந்தா. ஓகேங்களா? ஆர் பிரக்யானந்தா அவர்கள் தான் டி குகேஷ், சமீபத்திய உலக சாம்பியனாக இருந்த டி குகேஷை வந்து தோற்கடித்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சாம்பியனாக ஆறியிருக்கிறாரு. மொத்தமாக 12 சுற்றுகள் இவர்களுக்கு இடையில் வந்து போனதாக சொல்கிறதாங்க. ஓகேங்களா? 12 சுற்றுகள், கடைசியில் டை பிரேக்கர் அப்படின்ற இதில் தான் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவர் 2ஆம் இடத்தை டி குகேஷ் அப்படின்றவர் பிடிச்சிருக்கிறாரு. 3வது நொடிபெர்பெக் அப்து சாதாரோய். 3வது இடம் பெருசாக நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இந்த 2 இடங்கள் என்பது முக்கியம். இது எங்கே நடந்துச்சு அப்படி இந்த போட்டி அப்படின்னு கேட்கலாம். நெதர்லாந்தில். எங்கே அப்படின்னா நெதர்லாந்து. அதுவுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், முக்கியமான ஒரு வினாவாக பார்க்கணும்.
4வது கொஸ்டின் 2025 கிராமிய விருதுகளில் 2025 சிறந்த நவீனகால ஆல்பம் பிரிவில் விருது வென்றவர் யார்? சிறந்த நவீனகால விருது பிரிவில் ஆல்பம் வென்றவர் யார்? யார் அப்படின்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி. யார்? சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி. இந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க. என்னது? இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க தான் இந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டான்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இவர்களினுடைய 2வது கிராமிய விருது. இவர்களினுடைய எத்தனையாவது கிராமிய விருது? 2வது கிராமிய விருது. ஓகேங்களா? எந்த ஆல்பத்திற்காக சார் அப்படின்னா திரிவேணி அப்படின்ற ஒரு இசை ஆல்பத்திற்காக, திரிவேணி என்ற ஒரு இசை ஆல்பத்திற்காக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிராமி விருது அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்கள் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அந்த நகரில் தான் இது கொடுப்பாங்க. ஓகேங்களா? எதுக்கெலாம் கொடுப்பாங்க அப்படின்னா சிறந்த பாடல், ஆல்பம், இசையமைப்பாளர்களுக்கு, பாடலாசிரியர்கள் போன்றவர்கள் சிறப்பிக்கும் விதமாக இந்த விருதுகள் என்பது கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ 2வது கிராமிய விருது இவங்க வாங்கியிருக்கிறாங்க. முதல் விருது அப்படின்றது என்ன அப்படின்னா 2009 சோல் கால் அப்படின்ற ஒரு இசை ஆல்பத்திற்கு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதே மட்டும் இல்லாமல் இதை தொகுத்து வழங்கியது யார் அப்படின்னா ட்ரேவர் நோவா அப்படின்றவர் தான் காம்பேர் பண்ணியிருக்காரு. ட்ரேவர் நோவா அப்படின்றவர் காம்பேர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. சிறந்த நாட்டுப்புற ஆல்பம் விருது பே ஒன்லின் கன்பாய் கார்டர் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. நாட் லைக் ஆஸ் பாடல் 3 விருதுகளை வந்து பெற்றிருக்கிறது. நாட் லைக் ஆஸ் பாடல் அப்படின்ற ஒரு பாடல் 3 விருதுகளை வந்து பெற்றிருக்கிறது. ஆர்டர் செல்லர்மேன் எரிஸ்மிட்டி மோட்டோ அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விருதுகள் வாங்கியிருக்குது. இதில் நம்மளுக்கு முக்கியமானது எது அப்படின்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி இந்திய வம்சாவளியை சார்ந்தவர், கிராமி விருது வாங்கியிருக்கிறாங்க. இது இவர்களினுடைய 2வது விருது. ஓகேங்களா? ஸோ 5வது கொஸ்டின் தமிழ்நாடு 3வது கால்நடை உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? தமிழ்நாட்டின் 3வது கால்நடை உச்சி மாநாடு எங்கன்னா சென்னையில் வந்து தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா இந்த காலநிலை மற்றும் உலகத்திற்கு காலநிலை மாற்றம் என்பது உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் சமீப காலங்கள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குளிர்காலம் அப்படின்னு சொல்லும் பயங்கரமாக வெயில் அடிக்குது, வெயில் காலம்னு சொல்கிறோம் மழை பெய்கிறது, மழை காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி காலநிலைகள் மாறி மாறி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் அப்படின்னா சம்டைம்ஸில் பார்த்திங்கன்னா மிக உச்சக்கட்டமான வெயிலாக இருக்குது. மழை காலம் அப்படின்னா அதிகமான மழையாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காலநிலைகள் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. இது வந்து உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாநாட்டில் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய பாதுகாப்புகளை வந்து என்ன பண்ணுறது? கட்டுப்படுத்தணும், அதோட தாக்கத்தை வந்து குறைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதன் சார்பில் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், பசுமை தமிழக இயக்கம், தமிழ்நாடு பசுமை இயக்கம், இந்த மாதிரி 3 இயக்கங்களை வந்துட்டு ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு இந்த காலநிலைக்காகவே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய மாநாடு வந்து சென்னையில் 3வது மாநாடு ஸ்டாலின் அவர்களால் வந்து நடந்துப்படுகிறது. ஓகேங்களா? நடந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமானது. சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற வனத்துறை சார்பில் நடந்திருக்கு. அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலநிலைக்கேற்ற வாழ்க்கை முறை அப்படின்ற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. 6வது கொஸ்டின் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டங்களை ஆராய சமீபத்தில் குழு அமைத்திருக்கக்கூடிய மாநிலம் இது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய குழு அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தான். ஓகேங்களா? போட்டித் தேர்வுகளாக நம்மளுக்கு இது நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? இந்த ஓய்வூதியம் என்பது. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம நேற்றைய கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். மத்திய அரசு என்ன பண்ண போகிறாங்க? ஏப்ரல் 1 25 ஆண்டுகளுக்கு மேலே பணிபுரிந்தவர்களுக்கு என்னது ஓய்வூதியம் 50% அவர்களினுடைய கடைசி வருமானத்தில் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே ஒரு 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று பார்த்துருந்தோம். ஏப்ரல் 1 என்ன பண்ண போகுது? நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஸோ அதை தொடர்ந்து தமிழக அரசு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதற்கான ஒன்றையும் போடலை, பட் குழு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு ஓய்வு திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம், இதில் எது வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த யார் தலைமை அப்படின்னா ககன்தீப் சிங் பேடி அவர்களினுடைய தலைமையில். இவர் யார் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலராக இருக்கிறார். ஓகேங்களா? சரி, ஓகே. 7வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 7வது கொஸ்டின் உலகிலேயே மிகப்பெரிய வீடுகளின் கூரை மீதான சூரிய மின்சக்தி திட்டத்தை தொடங்கியுள்ள
நாடு எது அப்படின்னா எந்த நாடு வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்தியா தான். உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக்காக இந்த மக்கள் தொகை சார்ந்த விஷயம் வந்தாலே ஒன்று சீனாவாக இருக்கும், இல்லை இந்தியாவாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஆப்ஷனை எலிமினேஷன் ப்ராசஸ் கூட பண்ணலாம். ஸோ உலகிலேயே மிகப்பெரிய வீடுகளினுடைய கூரை மீதான சூரிய மின் திட்டம் என்பது நம்ம இந்தியாவில் தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா எந்த திட்டம் அப்படின்றத பார்த்து வச்சுங்க முக்கியம். பிரதமரினுடைய சூரிய கர்த்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு திட்டம். ஸோ இதில் 2027க்குள்ள 1 கோடி குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி செய்து கொடுக்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்து 8.46 லட்சம் குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஏதாவது வந்து இது வந்து தனியாக வந்து வீடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்துட்டு சூரிய மின்சக்தியால் அடங்கிய ஒரு பொருள் வந்து மேலே வந்து போடுவாங்க. அந்த ஷீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ இந்த படத்தில் பாருங்கள். ஸோ அதை வந்து போடுவாங்க. ஓகேங்களா? இது அமைப்பதற்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா அரசு சார்பில் உங்களுக்கு மானியம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அதனுடைய ஆகும் செலவில் மேக்ஸிமம் வந்து மானியம் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதை வைத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அமைத்து கொள்ளலாம். நீங்கள் அமைக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீடுகளினுடைய அனைத்து மின்சார தேவைக்குமே இதுவே பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின். பொது சிவில் சட்டம் மற்றும் அதற்கான வரைவு மசோதா ஆகியவற்றினுடைய தேவை ஆராய்வு குழு அமைத்துள்ள மாநிலம் இது. ஓகேங்களா? ஸோ இந்த பொது சிவில் சட்டத்தை குறித்து நேற்று தான் நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு வீடியோ பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது நம்ம பார்த்தோம். என்ன மாநிலம்? உத்தரகாண்ட் மாநிலம் தான் இந்த பொது சிவில் சட்டத்தை என்ன பண்ணாங்க, அமல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வதாக இந்த குஜராத் மாநிலம் இருக்காங்க இல்லையா, குஜராத் மாநிலம் தான் பொது சிவில் சட்டம் மற்றும் அதற்கான வரைவு மசோதா ஆகியவற்றின் தேவையை ஆராய்வதற்காக ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவரினுடைய தலைமையில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை வந்து நியமிச்சிருக்கிறாங்க குஜராத் அரசு. ஓகேங்களா? குஜராத்தினுடைய சிஎம்மாக தற்போது யார் இருக்கா, அவர் தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். யார் அப்படின்னா பூபேந்திர பட்டேல். யார்? பூபேந்திர பட்டேல் தான் குஜராத்தினுடைய சிஎம்மாக இருக்கார். உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா குஜராத்தினுடைய கவர்னர் யார் என்பதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். குஜராத்தினுடைய தற்போதைய கவர்னராக இருக்கவர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. 9வது மலேசியாவில் நடைபெற்ற U19 மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய அணி எது? ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியா தான் வந்துட்டு 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆட்டநாயகி மற்றும் தொடர்ந்து கொங்கடி திரிஷா அவர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு விளையாண்ட இந்தியா வந்து 309 ரன் எடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆட்டநாயகி தொடர்நாயகி ரெண்டுமே கொங்கடி திரிஷா அப்படின்றதும் தெரிஞ்சுங்க. இந்த போட்டி மலேசியாவில் நடைபெறுகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிந்து கொள்ள வேண்டும். 10வது கொஸ்டின். எங்கு நடைபெற்ற அகழாய்வில் 13 வட்டச்சில்லுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? எங்கு நடைபெற்ற அகழாய்வில் 13 வட்டச்சில்லுகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வெம்பக்கோட்டை அகழாய்வு விருதுநகரில் 3வது கட்ட அகழாய்வுகள் நடைபெறுகிறது. நம்ம தமிழக அரசினுடைய சார்பில் பல்வேறு இடங்களில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த அகழாய்வு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு பொருள் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. சமீபத்திய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இது சார்ந்த ஒரு அகழாய்வு சார்ந்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய நியூ சிலபஸ்லையுமே இந்த அகழாய்வுகள் அப்படின்ற விஷயம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஸோ பார்த்து வச்சுங்க. 13 வட்டச்சில்லுகள் விருதுநகரில் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. இதன் மூலமாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பண்டைய காலங்களில் தமிழர்கள் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கிற்கு நிறையா வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் 2150க்கு மேற்பட்ட பொருள்கள் வந்து கிடைத்திருக்கிறது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மொபைல் செயலி ஸ்வராயில் அனைத்து வகை ரயில் சேவைக்குமான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை செயலி என்ன செயலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வராயில் அப்படின்ற ஒரு செயலி ரயில் பயணிகளினுடைய வசதிக்காக தொடங்கப்பட்ட இந்திய ரயில்வேல அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி தான் இந்த ஸ்வராயில் அப்படின்றது. ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் சார் பண்ணலாம் அப்படின்னா டிக்கெட் முன்பதிவு செஞ்சுக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன், தட்கல் டிக்கெட் வந்து போட்டுக்கலாம்,
ஃபுட்டு வந்து நீங்கள் ட்ரெயினில் இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஷனில் கொண்டு கொடுப்பாங்க. நீங்கள் புக் பண்ணினுடைய டிக்கெட்டினுடைய பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் குறித்து இந்த ஸ்வராயில் அப்படின்ற செயலியில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, CRIS தொழில்நுட்ப நிறுவனம் தான் இதை வந்து தயாரிப்பு செஞ்சுருக்கிறார்கள். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்த டேட்டா, கலைஞர் கருவூலம் என்பது சிறப்பு இணையதள பக்கம் தொடக்கம் பட்டிருக்கிறது. கலைஞர் கருவூலம் அப்படின்றது எதற்காக அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் உட்பட்ட 955 அரிய உள்ளடக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதில் தமிழக இணைய கல்விக் கழகம் என்பது 2001 ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கலைஞர் கருவூலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இணைய பக்கம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் உட்பட 955 அரிய உள்ளடக்கங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம பார்த்துக்கலாம் மின் நூலகத்தினுடைய வழியாக. அவ்வளோதான். சாரணர் இயக்க பெருந்திரளன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1907 பேடன் பவல் அப்படின்றவர் இந்த சாரண இயக்கத்தை வந்து தொடங்கினார். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் சாரணியர்கள் இருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தலைமை பேராணையர் விருது என்பது ராஜஸ்தானிற்கு ஒட்டுமொத்த சாம்பியன் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. வெள்ளி யானை விருது என்பது அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதற்காக தான் இந்த மெயினாகவே இந்த நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஓகேங்களா, இந்த சாரண இயக்க பெருந்திரளன் அப்படின்றதில் வெள்ளி யானை விருது அன்பில் மகேஷ் பொய்யாவளி அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்க, தலைமை பேராணை விருது ராஜஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 60வது சாரண இயக்க வைர விழா மணப்பாறை திருச்சியில் நடைபெற்றுச்சு. அங்கே தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சாரண இயக்கத்திற்கு நவீன பயிற்சி 10 கோடியில் புதிய தலைமைச் செயலகம் தலைமையகம் அமைக்கப்படும், ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஐநா மனித உரிமை கவுன்சிலிருந்து அமெரிக்கா வந்து விலகிறதாக சொல்லியிருக்காங்க. நிதி உதவியும் நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை மாதிரி தெரிஞ்சுங்க. பூர்வீக இன விதை பெட்டகம், அதாவது அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய அரிய வகை பாரம்பரியமான தாவரங்களை பாதுகாத்தல் கோவை தமிழக வன உயிர பயிற்சியக மரபியல் பிரிவு கோவை வேளாண் பாளையம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரயில்வே பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு முதல்வரினுடைய பெயர் வந்து வச்சுருக்கிறாங்க. துடியலூர் கோவில்பாளையம் இணைப்புச்சாலை குறும்பண்டமாளவை மேம்பாலம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த நாராயணசாமி நாயுடு நூற்றாண்டை முன்னிட்டு அவரது பெயர் வைத்திருக்கிறாங்க. 82 இந்திய உழவர் மற்றும் உழைப்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏற்படுத்தியிருந்தார். ஓகேங்களா, சரி ஓகே. சில முக்கியமான தினங்களை வந்து நம்ம பார்க்கலாம். கட்சி சர்வதேச மேம்பாட்டு வாரம். கட்சி சர்வதேச மேம்பாட்டு வாரம் என்பது பிப்ரவரி 2 8 வரை கொண்டாடப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா, ஒன்றாக ஒரு சிறந்த ஒரு உலகத்தை உருவாக்குதல் அப்படின்றது. ஓகேங்களா, அதாவது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்துட்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரம் இதை வந்து கொண்டாடுறாங்க. உலகளாவிய வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பை கௌரவிப்பது, அவர்களை வந்து பயிற்றுவிப்பது, ஈடுபடுத்துவது அப்படின்றத வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் பாலப்படுகிறது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது முடக்குவாதம் விழிப்புணர்வு தினம் என்பது பிப்ரவரி 2. முடக்குவாதம் விழிப்புணர்வு தினம், அதாவது ருமேட்டியாய்டு அர்த்தஸ்டிஸ் அவேர்னஸ் டே, முடக்குவாத விழிப்புணர்வு நாள் என்பது பிப்ரவரி 2 அனுசரிக்கப்படுகிறது. மூட்டுக்கு அப்பால் RA கணு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன் முழு தாக்கத்தையும் புரிந்து கொள்வது என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, சரி ஓகே. உலக சதுப்பு நில நாள் என்பது பிப்ரவரி 2. உலக சதுப்பு நில நாள் என்பது பிப்ரவரி 2 கொண்டாடப்படுகிறது. வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே அப்படின்றது சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்ள இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, 1971 பிப்ரவரி 2 1971 பிப்ரவரி 2 ஈரானிய நகரமான ராம்சார் அப்படின்ற விஷயந்தான் இந்த ஈரநிலங்கள் தொடர்பான மாநாடு போட்டாங்க. அதிலிருந்து தான் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. நமது பொதுவான எதிர்காலத்திற்காக ஈரநிலங்களை பாதுகாத்தல் என்பது கருப்பொருளாக இருக்குது. சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் என்பது பிப்ரவரி 4. சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் என்பது பிப்ரவரி 4 கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, பல்வேறு மதங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் நம்பிக்கையை பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் ஒற்றுமை, அமைதி மற்றும் சகிப்புத்தன்மையை ஊக்குவிக்கிறது. ஓகேங்களா, ஸோ உலக புற்றுநோய் பிப்ரவரி 4. ஓகேங்களா, உலக அளவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுறவங்க பெரும்பான்மையாக இந்தியாவில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும், மற்றும் வந்து அதை எப்படி தடுக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கணும் அப்படின்றத இதன் நோக்கம். ஓகேங்களா. முக்கியமாக இதை குறித்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது. புற்றுநோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டதாக ஒரு நாடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த நாடு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ தீம் என்ன அப்படின்னா தனித்துவத்தால் ஐக்கியப்பட்டது அப்படின்றது கருப்பொருளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து என்னது 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம சிஏ வந்து பிப்ரவரி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு மற்றும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம நெருங்கிட்டோம். ஓகேங்களா. பிப்ரவரி 6 வரையும் நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நாள் தான் கேப் இருக்குது, நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.